ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒசாகா 18 இன்ச் ரிங் லைட்னுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவில் தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம யூடியூபர்ஸ்க்கெலாம் இது எப்படி சப்போர்ட் பண்ணுது, பிரைட்னஸ் எப்படி அந்த லைட்டில் வருது, இது எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ நம்ம இதாங்க பாக்ஸ் வாங்கியாச்சு. இது அன்பாக்ஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை இருக்குது, ட்ரைபேடு ஸோ இந்த ஸ்டாண்டு இருக்குது. அதுக்கப்புறம் லைட் செப்ரேட்டாக ஏடிக்க வச்சிடலாம். லைட் ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க லைட்டை. ஸோ இந்த லைட்குள்ளே பார்த்தீங்கன்னா 65 வாட்னு இருக்குது. ஸோ இதில் ஒயர்லெஸ் ரிமோட்டும் இருக்குது. இங்கே பாருங்க இல்லையா, இது அவ்வளோதாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ பேட்ரி, ரிமோட்டு, லைட், சரி கீழே விழுந்துச்சு. ஸோ லைட் இப்படி தாங்க இருக்குது. on off temperature. Okay. ஸோ பேக்கிங்லாம் அருமையாக இருக்குது. இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. இதை தவிர வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான செல்லும் இதில் கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா சார்ஜர் இந்த லைட்டுக்கு உண்டான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஹோல்டரு அண்ட் தென் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹேண்டில் இது. ஸோ இந்த மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா லைக் வெர்டிக்கலாகவும் நீங்கள் மொபைலு, அதாவது ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ண சொல்ல இந்த சைடு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வெர்டிக்கலாக மொபைல் ஃபோனை ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்க்ராட்ச் ஆகாததுக்கு பின்னால் ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது எல்லாம் அசம்பிள் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்க்கு உண்டான சார்ஜர் மாதிரி தான். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. எப்படி இருக்கணும், ஒயர் பரவாயில்லைங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ வீலாகு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒயர் லென்த்து எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லென்த்து. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. மற்ற ஐட்டம்லாம் ஃபிட் பண்ணலாம். லைக் ட்ரைபேடில் அந்த மொபைல் ஹோல்டர் வைக்கிறது, லைட்டு ஃபிட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம் இப்போ. ஓகே, லைட் ரிமோட் ரெடி.
ட்ரைபேடை வந்து எடுத்து வச்சு, ஸோ ஒரே ஒரு அவங்களே ஓரளவுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே வச்சு இந்த ஹேண்டில் வந்து சரி பண்ணுறது மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அவங்களே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து 9 feet ஹைட் வரும். ஸோ இங்கே ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஃபிட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த லாக்கிங் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு நம்ம இது வந்து இப்படி பண்ணோம்னா, ஸோ இது வந்து கீழே வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப நீங்கள் ஹைட்டு வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிளேஸினுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது லாக் பண்ணிக்கலாம் இது மூலயமா. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, ஸோ உங்களுடைய ஹைட்டுக்கு அந்த லைட்டினுடைய ஹைட்டு உங்கள் ஃபேஸ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இது லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டுனா இது வந்து அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், லாக் பண்ணிட்டேன். இங்கேயும் லாக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ லைட் வந்து இதில் ஃபிட் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட் எடுத்து ஃபிட் பண்ணணும். ஓகே, இது டைட் பண்ணிட்டோம்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து இது நம்மளுக்கு ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். லைக் இதை வந்து நம்ம இங்கே வச்சுருவோம். வேணும்னா அப்புறம் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இது வந்து கரெக்டான ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஹைட் செட் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒன்று ப்ளூ கலர் லைட் இருக்குது. பவர் வருதுன்னா இன்கேஸு உங்களுக்கு இது மூலிமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி கண்ணு கூசுது. இப்படி தாங்க இருக்குது. ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. இது ஆன் ஆஃப். இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இந்த சுவிட்ச் எதுக்குன்னு தெரியல, கண்டுபிடிச்சி சீக்கிரம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்தாச்சு, லைட் கிட்ட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ம் மோடு, இது வந்து கூல் மோடு. ஸோ கூல் மோடில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் என் கண்ணில் வந்து ரிங் தெரியுது பாருங்கள், எந்த கண்ணுலையும் சூப்பராக. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதை வேணால் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன், எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஸ்கின் டோன் வந்து எனக்கு வந்து ப்ரௌன் கலரு. ஸோ வந்து ரொம்ப ஒயிட்டெல்லாம் தெரியாது. பட் இந்த லைட்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டெல்லாம் தெரியாது. இன்கேஸ் வந்து ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த லைக் ப்ரௌனிஷாக இருக்கிற ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து ரீல்ஸ் வீலாக் பண்ணுறவங்களே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வார்மு. ஓகேங்களா, வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வார்மாக இருக்குது. இது மேக்ஸிமம் வார்ம் இதான் ரீச். நம்ம மேக்ஸிமம் வார்ம் வந்து
ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கூல் லைட் வந்து நம்ம பார்க்கலாம். இதான் மேக்ஸிமம் ஐ மீன் கூல் மோடு. ஓகே, நார்மலாக இருக்கு சொல்ல இப்படி இருக்குது. மேக்ஸிமம் கூல் லைட்டில் நம்ம இப்படி தெரியும். இந்த லைட்டினுடைய பிரைட்னஸ் நம்ம 2 வழியில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று ரிமோட் அண்டு மேனுவல் சுவிட்சு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெரியுதா? ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சுவிட்சஸ், இதில் இருக்கிற சுவிட்சஸ் நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். லைக் இது வந்து கூல் லைட்டுக்கும் வார்ம் லைட்டுக்கும் சேஞ்ச் பண்ணுற பட்டன். மேலே இருக்கிறது வந்து கூல் லைட்டு, கீழே இருக்கிறது வார்ம் லைட்டு. இப்போ நம்ம வார்ம் லைட்டில் பண்ணியிருக்கோம். கூல் லைட்டில் இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பட்டனை வந்து வார்முக்கும் இது வந்து கூல் லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூல் லைட்டில் மேக்ஸிமம் பிரைட்னஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் வந்து நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி இங்கே வச்சு நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லைக் இது வந்து வர்டிக்கலாக நம்ம ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஹரிசாண்டலில் தான் வீடியோ ஃபிட் பண்ணுறோம், அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. லைக் ஐ திங்க் ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து வச்சு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கிம்பிள் வச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதுலேயே மொபைலை ஃபிட் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதுலேயே செட் பண்ணியாச்சு. பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பாருங்கள் லைட்டு தெரியுதா? ஸோ இப்படி தாங்க இருக்குது பிரைட்னஸ். மேக்ஸிமம் பிரைட்னஸ் இப்படி இருக்குது. கூல் லைட், ஐ திங்க் நான் அதிகமாக கூல் லைட் தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டில் ப்ரௌனிஸ் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் ரிங் லைட்டில் அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி டவுனும் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் கீழே ஏதாச்சும் பொருளை வச்சு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா இந்த லைட் வெளிச்சத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைக்
இந்த இன்கேஸ் நீங்கள் ஒசாக்கா ரிங் லைட் வாங்க போகிறீங்க, நிச்சயம் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வாங்க போகிறாங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் சீ இன் another வீடியோ. Bye, take care.